வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்க்கோங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசரில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் கீழே இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள், 3வது உள்ளது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரின்னு இருக்கும். அதில் செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஸ்க்ரீனு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல். ஆன்லைனுக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இதுதான், அப்ளிகேஷனுக்கும் இதுதான் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் இதுனா மட்டும்தான் பரிச்சயா டு பிரவீன் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸ் மற்ற எல்லாமே விஷாரத் அண்ட் பிரவீன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மீதி உள்ளதில் பழைய மாதிரி நம்ம ஜி கிட்ட போய் அவங்க தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாருங்க, நம்ம டீட்டெயில்ஸ் ஒரு தடவை கொடுத்தா போதும், ரிப்பீட்டடாக டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சாலு பிரச்சாரக் போர்ட்டல். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், பேங்க் பேமெண்ட் வித் அப்ளிகேஷன் என்ட்ரி, பேங்க் பேமெண்ட் வித்தவுட் அப்ளிகேஷன் என்ட்ரி. ஸோ இந்த ரெண்டில் பிரச்சாரக்கு எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் பிரச்சாரக் ஸ்டூடெண்ட் போர்ட்டல். அதில் பேங்க் பேமெண்ட் வித் அப்ளிகேஷன் என்ட்ரி அண்ட் பேங்க் பேமெண்ட் வித்தவுட் அப்ளிகேஷன் என்ட்ரின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேங்க் பேமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு மணியை பே பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தவுட் அப்ளிகேஷன் என்ட்ரினா நம்ம டிடி எடுத்தோ இல்லை நம்ம டிடி எடுத்ததை நம்ம திரும்ப சபாக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பேங்க் பேமெண்ட் வித் அப்ளிகேஷன் என்ட்ரியில் நம்ம கிளிக் பண்ணி போகலாம். உள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், லாகின் பேஜ். ஃபர்ஸ்ட் டைமாக இருந்ததுன்னா அதில் நம்ம சைன் அப்ங்கிற நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா யூசர் நேம், அதாவது உங்களுடைய பேரை கொடுங்க. பாஸ்வேர்டு 6 டிஜிட்டில் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் அதே பாஸ்வேர்டை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டேட் நேம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மெட்ராஸ் இருக்குது. ஸோ பார்த்து கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடை நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. 6 டிஜிட் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துருந்தேன், ஸோ அதனால் திரும்ப கேட்குது. இப்போ 6 டிஜிட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. திரும்ப லாகின், நம்ம ஏற்கனவே கொடுத்ததை வச்சு இதில் லாகின் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸ்டேட் நேம் எல்லாம் நம்ம டைப் பண்ணி லாகின் கொடுத்துடணும். பாஸ்வேர்டில் நல்லா ஞாபகம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால் அதை நம்மளுடைய எக்ஸாம் இது வரும். பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நம்மளுடைய இது வந்துடும் மேலே. அதுக்கப்புறம் ஸ்டேட் நேம், அதில் ஸ்டேட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டேட் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டர் நேம் நம்ம என்ன ஸ்டேட் நேம் வெளியில் கொடுத்தோமோ அதை கொடுத்துருங்க. சென்டர் நேம் நாகர்கோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இமெயில் ஐடி, உங்களுடைய ஒரிஜினல் ஐடியை கொடுத்துக்கோங்க. அண்டு செஷன் நேம் ஆகஸ்ட் 2020 இருக்கும், அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வீட்டோட அட்ரஸ், ஸ்டூடெண்ட் நேமோட வீட்டோட அட்ரஸ், பிரச்சாரக்காரனா பிரச்சாரக்கா அவங்களோட அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமா அகெயின் போய் சப்மிட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற டீட்டெயில்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, 15/9/2020 தான் லேட் டேட், லாஸ்ட் டேட் வித் லேட் ஃபீஸ்.
லாஸ்ட் டேட் வித் லேட் ஃபீ வந்து 10 rupees 25ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 25 வரைக்கும். அதே இது ஆஃப்டர் லாஸ்ட் டேட் வித் லேட் ஃபீஸ் வந்து 20 ரூபாய். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் எழுதணுமோ அதோட ஃபார்ம் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷாரத் பூர்வாத்துக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம செல்ஃபாக தானே பண்ணுவோம். ஸோ அதனால் ஒன்றுன்னு டைப் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறத வந்து ஜென்ரேட் பண்ணி காமிச்சிரும். அதுக்கப்புறம் கீழே வாங்க, ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்ட்ரின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து என்ன எழுதணும்னா எக்ஸாமினேஷன் நேம் வரைக்கும் அது வந்துடும். ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் மந்த், நம்மளுடைய ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், இதெல்லாம் வந்து இதில் ஃபில்அப் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளீஸ் ஃபர்னிஷ் த கரெக்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் கிளிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேலிடேட் ரெக்கார்ட் அண்ட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருந்துச்சு ரெக்கார்டோடனா அது வந்து ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டேட்டஸ் வில் பி டிஸ்பிளேட் அஸ் வித் ஃபீல்ட், அதான் டபிள்யூன்னு இது கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் வேலிடேஷன் ரெக்கார்டுக்கு அப்புறம் சேவ் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்க. என்ன ஃபைல்ஸ்னால் எக்ஸம்ஷன் ஃபைல்ஸ், மற்ற வேறு எதுவும் கிடையாது. நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸம்ஷன் ஃபைல்ஸ்க்கு வந்து அதில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லி இதிலே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து டைரெக்டாக பேங்க் பேமெண்ட் போயிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷாரத் பூர்வத்துக்கு ப்ரீவியஸ் இயர், மந்த், அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் நம்பர், அப்புறம் அவங்க அப்பா பேர் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் வேலிடேட் ரெக்கார்டில் வந்து ப்ளீஸ் டிக் த பாக்ஸ் பிஃபோர் சேவ் த ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்ட் அண்ட் பேங்க் பேமெண்ட் அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்து போயிடும். இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஃபார்ம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து அப்லோட் ஃபைல்ஸில் வந்து எக்ஸப்ஷன் ஃபைல்ஸ் இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணக்கூடியது வந்து இந்த பக்கம் இருக்கிறதுல பேங்க் பேமெண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். பாப்பப் ஆகும்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே போவீங்க. போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். என்ன காட்டும்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் நேம் இருக்கும், செஷன் இருக்கும். நம்ம பிரச்சாரக் கிடையாதுனால பிரச்சாரக் நம்பர் இருக்காது. நம்மளுடைய பேர் இருக்கும். அப்புறம் எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனை அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்பர் இருக்கும். அமௌண்ட், யூஆர்ஐ நம்பர் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டுக்கோங்க. அது கீழே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வரும். எவ்வளோ ரூபாய் தக்ஷின் பாரத்துக்கு நம்ம எப்படி கட்டுறோம், கீழே வந்து நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் பே நவுன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு பேஜுக்கு போகும். அதாவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு போகும். அங்கே வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். பே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இதில் போனீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ரெசிப்ட்னு ஒன்று வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. பேங்க் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா ஜென்ரேட்டட் ஐடி, உங்கள் ஐடி தானேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் செஷன் நேம் அதுவே வந்துடும். ஸ்டேட் நம்ம கொடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு வந்துடும். அப்புறம் நம்மளுடைய நேம், பிரச்சாரக் நேம், பிரச்சாரக்னா நம்ம அப்ளை பண்ணனால நம்ம பேர் வரும். இமெயில் ஐடி, பேங்க் ட்ரான்சாக்ஷன் நம்பர், ஃபீஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பண்ண பேமெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஐடி இல்லைனா பேங்க் ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து இதில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுடைய ஐடி ஃபஸ்ட்டு வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் நேம், செஷன், நம்மளுடைய பேர், எத்தனாவது அமௌண்ட்டு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிட்டுனா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும் பாருங்கள். அந்த கீழே இருக்க ரிசிப்டில் வந்து இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறதுல வந்து செகண்ட் டைம் நீங்கள் பே பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வந்து கீழே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய பேர்,
நம்மளுடைய அப்பா பேர், நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வைஸ் பிரச்சாரக் ஆர் நான் பிரச்சாரக் ஸ்டூடெண்ட் செக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி இதில் எப்படி இருந்துச்சுன்னா யூசர் வைஸ் டேட்டாவில் வந்து போய் பார்த்தோன்னா இது எந்த தேதியிலேருந்து எந்த தேதின்னு கொடுத்து கிளிக் பண்ணால் அதில் வந்து நம்மளுடைய பேர் மட்டும்தான் வரும். அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஐடி, அது நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யூசர் வைஸ் டேட்டாவில் கொடுத்து போனோம்னா கீழே வந்து ஐடி நம்பர் கேட்கும். ஐடி நம்பர் கொடுத்து கொயரி கொடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஐடி, நம்மளுடைய அட்ரஸ், நம்மளுடைய செஷன், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் கொண்டு எவ்வளோ ரூபா பே பண்ணணும், அது வந்து சக்ஸஸா, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா என்னங்கிறத. இதில் எடிட்டும் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட். அதே யூட்டிலிட்டிஸில் கொடுத்தீங்கன்னா உங்களோட பழைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நியூ பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மாறிடும். அடுத்து வந்து டவுன்லோட் ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அனுப்பிக்கலாம். அதாவது கான்வெகேஷனுக்குள்ள ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் ஃபார்ம். இதில் வந்து என்னென்ன எக்ஸப்ஷன் சொல்லி பக்கத்தில் நல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸம்ஷனில் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனில் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் நேம், இமெயில் ஐடியை மேலே போட்டுட்டு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பத்திரிக்கா டிபார்ட்மெண்ட், இதில் கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா மெசேஜை அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதில் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டை போட்டுட்டு உள்ளே போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்ட், அவ்வளோதான். நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிடலாம். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சபாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி.